நாய்களோட லாங்குவேஜை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அப்படின்னா ஐ லைக் யூ ஐ லைக் யூ அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அப்படின்னா என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நாய்களோட லாங்குவேஜ். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், ரொம்பவே மஸ்ட். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நாய்களோட ஏரியால தான் நம்ம இருக்கோம். நம்ம ஏரியால நாய் இங்க கிடையாது. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் கபாலி. என்ன சூலி, எப்படி இருக்க? சூலி இல்ல மேன், ஜூலி. அட ஏதோ ஒண்ணு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ ஏன் இங்கேயும் அங்கேயும் எப்படி ஓடிட்டு இருக்க? எல்லாம் கல்லால அடிக்கிறாங்க சூலி. ஏன் கபாலி, என்னாச்சு? உனக்கு விஷயம் தெரியாதா சூலி? நான் பிஸ்கட்டுக்கு அலையிற சூலி. சோத்துக்கு அலைச்சிக்கிட்டு ஒரு பையன் சோறு போட மாட்டேன்றான். என்னது, பிஸ்கெட் போறதுக்கு போய் அலையிறியா? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு என்ன 3 வேளை சோறு கிடைக்குது வீட்டுக்குள்ளார? என்னோட நிலைமை எனக்கு தானே தெரியும், தெருவில் எப்படி சுத்துறன்னு. அது இருக்கட்டும் கபாலி. ஆமா, உன்னை கவர்மெண்ட்ல தேடுறாங்களாமே. என்ன பண்றது, திருநாயா பிறந்து தொலைச்சிட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆமா, என் ஓனர் உன்னை பத்தி டிவி ஷோல பேசினாரே, தெரியுமா உனக்கு? பட்டவா ராஸ்கோல், அவன் பண்ணி விட்ட வேலை தான் இப்படி நான் தெருவா அலைஞ்சிக்கின்னு இருக்கிறேன். ஏன், என்ன ஆச்சு கபாலி? பேச்சா பேசடா. நைட்டு 9 மணிக்கு மேலே யார் ஏரியாவுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டா போல இருக்குது. நைட் 2 மணிக்கு அவன் செகண்ட் ஷோ படம் முடிச்சுட்டு வந்து புற வாங்கி போடுவானுங்க, டீ கடையில் டீ குடிச்சிட்டு பிஸ்கட் வாங்கி போடுவானுங்க. என் பொழப்பை கெடுத்துட்டானே. அவன் பேசி என்ன பட்டினி போட்டுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். விடு கபாலி, டென்ஷன் ஆகாத. இதுக்கெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். உனக்கு தெரியுமா, நான் என் ஓனர் கூட தான் படுத்து தூங்குவேன். என் ஓனர் கூட டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாம என்ன வச்சு ரீல்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க. என் பியூட்டிக்கு இந்த உலகமே அடிமை. இதுதான் நாய்க்கு வந்த வாழ்வுன்னுவாங்களா?